எங்கட ஊரில் வந்து ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குது. 22 வயது இளைஞன் தன்னுடைய உயிரை வந்து தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை வந்து மாய்த்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த பிரச்சனையை வந்து பார்க்க யாருமே இப்படி ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை எதிர்த்தவர் யாரோ அவரை நீங்கள் பணியை பண்ணலாம். எல்லாருமே என்னத்துக்காக இந்த உலகத்தில் பயப்படுறதுண்டா சட்டம், நாங்கள் வாழணும், எங்களுக்கு வாழ்க்கை தேவை இப்படின்றதால. இதுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவெடுக்கிற அளவுக்கு மனோதைரியம் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் சாதனையாளர்கள். நிறைய மனிதர் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மன வலிமை இல்லாததால் தான். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் முதல் என்னத்துக்காக இந்த இளைஞன் இப்படியான ஒரு தவறான முடிவெடுத்தார்ன்றதை வந்து சுருக்கமாக வந்து பார்த்துருவோம். நான் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறதால என்னில் இருந்து ஒரு 6-7 வீடு கழிஞ்சு தான் அவருடைய வீடு இருக்குது. என்னுடைய சிநேதமும் அதே மாதிரி என்னுடைய நண்பருடைய நிறுவனத்தில் வாகனம் ஓடிக்கொண்டிருந்தவர். அப்போ அவரை பற்றி எனக்கு ஒரு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் அங்கே நடந்தது, அவருடைய மாமா எல்லார்கிட்டையும் கதைத்த அடிப்படையில் அங்கே நடந்த உண்மையான சம்பவம் என்ன அப்படின்றத வந்து பதிவு செய்வோம். இப்போ வெளியே இருக்கிறதோ இல்லை அவருக்கு இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வெளியே போய்கொண்டிருக்கு அப்படின்றது வந்து தெரியாது. உண்மை நிலவரத்தை அப்படியே வந்து சொல்கிறோம். அதுதான் முறை. இப்போ என்ன நடந்தாலும் என்னுடைய சேனலை வந்து பார்க்குற உறவுகள் இருக்குது. நான் என்னால் சொல்லப்படுற தகவல்கள் உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏராளமான உறவுகள் வந்து நம்பி பார்க்குறதால இதில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்றத வந்து பதிவு செய்கிறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் ஒரு பெண்ணை வந்து அவர் லவ் பண்ணுறார். 22 வயதுடைய இளைஞன். அவருடைய பெயர் வந்து ராஜ்குமார் அருள்வேந்தன். ராஜ்குமார் அருள்வேந்தன் என்று சொல்லக்கூடிய இளைஞன் ஒரு 6 மாதத்துக்கு முதல் ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறார். பெண் வீட்டாருக்கு அந்த விஷயம் வந்து தெரிய வரைக்குள்ள பிரச்சனைப்பட்டு பெண் வீட்டார் கதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏதோ நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அவர் அந்த நீண்ட காலமாக இப்போ 6 மாதத்துக்கு முதல் நடந்தேன்டா பாருங்களேன். அதுக்கு பிறகு கதைக்காமல் விட்டு தண்டை பாட்டுக்கு ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நண்பருடைய ஒரு நிறுவனத்தில் தான் வாகன ஓட்டுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய மாமா ஒரு டியூஷன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த டியூஷனில் வந்து ஒரு மாஸ்டர் ஆக்கள் எல்லாம் படிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு கௌரவமான வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். அவருடைய மாமா ஒரு டியூட்டர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வீடும் அவரும் ஒரு டீசெண்டான படியன். அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. இப்போ சிநேதங்கள்கிட்ட வந்து விசாரித்த இடத்துல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளை பார்க்க முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமென்று படியனை வந்து பார்க்க தெரியும். அப்படி ஒரு தங்கமான படியன். அப்போ அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இதெல்லாம் போய்கொண்டிருந்தது. 6 மாதத்தில் அவர் நிப்பாட்டி அந்த லவ்ன்றது வந்து எல்லாருக்குமே வர்றது. ஆண் பெண் லவ்ன்றது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. எல்லாருக்கும் காதல் தங்களுக்கு வந்து அது இனிப்பானதும். இப்போ எந்த பிள்ளையை இன்னொரு லவ்னா அது எனக்கு கசப்பாக இருக்கும். நான் விரும்பினதை தான் செய்யணுமெண்டு. ஆனால் எனக்கு ஒரு லவ் வரைக்குள்ள அது சரி என்ற மாதிரி இனிப்பாக இருக்கும். இதுதான் காலாகாலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வரலாறு. காதல் புதிதும் இல்லை. யார் மேலே யாருக்கு எப்போ காதல் வரும்ன்றதும் தெரியாது. அப்படியானது தான் காதல். இந்த காதலில் வந்து நடந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 6 மாதத்துக்கு பிறகு இவர் அந்த பிள்ளைற படத்தை ஏஐ ஊடாக எடிட் பண்ணினாரா இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்தாரான்னு தெரியாது. அவருடைய வாட்ஸ்அப் ப்ரோஃபைல், இப்போ வாட்ஸ்அப்பில் ப்ரோஃபைலில் அந்த பிள்ளைற படத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். அதை அவர்களுடைய அந்த பிள்ளைற பெற்றோருக்கு யாரோ ஒருவர் வந்து பார்த்து இப்படி உங்களோட மகளோட படத்தை இவர் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிறார் அப்படின்றக்குள்ள அவர்கள்ட்ட இருந்து உடனே நேற்றைய தினம் 26/4/30 நேற்றைய தினம் அவருக்கு வந்து மிரட்டல்கள் வந்து போயிருக்குது. அங்கே நிற்கிற என்ன செய்கிற இப்போ வாரணுன்னு சொல்லி அவருடைய மாமாட வீட்டுக்கு வந்து சென்றிருக்கணும். அது 9 மணி அளவில் பெற்றோருடைய அந்த பிள்ளை அவர் யாருடைய படத்தை வந்து விட்டிருந்தாரோ அவருடைய தகப்பன், அதே மாதிரி அவர்களுடைய அடியாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவர்கள்ட்ட வீட்டை போய் படியனை தேடி வந்து போயிருக்கணும். தேடி போன இடத்துல அவர் வாகனம் கொண்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்றிருந்ததாகவும் வவுனியா பக்கம் எங்கேயோ சென்றிருந்ததா. அப்போ ஃபோனில் கதை கேட்கல இப்படி பிரச்சனை, உன்னை விடமாட்டோம், வெட்டுவோம், எங்கே கண்டாலும் உன்னை கொல்லுவோம் அப்படின்ற கொலை மிரட்டல்கள் அவருக்கு ஃபோன் ஊடாக போயிருக்குது. அந்த ஃபோனில் வந்து அவரை விரட்டேக்குள்ளே இப்போ அவரும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் செய்யக்கூடியதை நீங்கள் செய்யுங்க இப்படின்னு சொல்லி கதைச்சி போட்டு அவர் அங்கே இருந்து வந்து நார்மலாக வந்திருக்கிறார். வந்த இடத்துல வீட்டில் அவருடைய மாமா ஒரு கல்வி செயல்பாட்டில் வந்து இருக்கிறவர் என்று முதலே சொல்லியிருப்பார். அப்போ அங்கே அவருடைய மாஸ்டர்மார், அங்கே படிப்பிக்கிற மாஸ்டராக்கள் ஒரு மரியாதைக்குரியவர்கள் வந்து இருக்கேக்க அந்த இடத்துல இறங்கி தகாத முறையில் தகாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி அவர்களை அவதூறு. இப்போ எந்த மாமா என்னால் அவமானப்படுறாருன்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே மாதிரி என்னால் வேறு ஒரு பெரிய மனுஷர் அடி வேண்டி இருக்கிறாருன்னா அது ஒன்று. அப்போ அங்கே வந்த அந்த பெற்றோரோட வந்த அடியாட்கள் வந்து என்ன செய்திருக்கணும், இறங்கி அங்கே வந்து அவர்களில் கை வச்சிருக்கணும். கை வச்சோன்னே
அந்த விஷயத்தை இந்த படியன் வந்து தெரிஞ்சு கொள்கிறார். இப்படி வந்து வீட்டில் எல்லாருக்கும் கேட்க சத்தமாக அப்படி வந்து பேசி கேவலமாக பேசி இப்படி செய்துட்டார் அப்படின்றக்குள்ள அதை வந்து அவரால் தாங்கி கொள்ள முடியலை. கொண்டு வாகனத்தை என்னுடைய நண்பருடைய வீட்டில் வந்து விட்ட காட்சி, இந்த சிசிடிவி காட்சி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்து விட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புறார். வாகனத்தை இரவு 10 மணி வரையும் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. 9 மணிக்கு அவரை வீட்டுக்கு வந்து போய் பிரச்சனை பட்டிருக்கணும். அவருடைய மாமாட வீட்டுக்கு வந்து போய் பிரச்சனைப்பட்டு சென்றிருக்கணும். அங்கே உள்ள ஆசிரியர் மீதும் தாக்கப்பட்டதாக அவருடைய மாமா வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ தாக்கப்பட்டதுக்கு பிறகு இவர் அங்கே கொண்டே வாகனத்தை விட்டுட்டு 10-11 மணிக்கு வீட்டை வந்திருக்கிறார். வீட்டை வந்தவர் இந்த 11 மணிக்கு பிறகு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறார். வீட்டில் உள்ள அம்மா சத்தத்தால் வந்து போய் பார்த்ததாகவும் அப்போ வந்து அவர் தவறான முடிவு எடுத்திருக்கிறார். இந்த முடிவு எடுத்ததுக்கு அவருக்கு என்ன காரணமாக வந்திருக்குன்னா, அவர் ஒரு தன்னுடைய மாமாவும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் தன்னால் வேற ஒரு ஆள் தாக்கப்பட்டிருக்குது இதுன்றதை தாங்கிக் கொள்ள முடியல. மன உளைச்சலின் காரணமாக தவறான முடிவை வந்து எடுத்திருக்கணும். இந்த உலகத்தில் தவறான முடிவெடுத்து எடுக்க போகிறவர்கள் எல்லாம் நினைச்சு கொள்வது, நான் தவறான முடிவெடுத்துட்டா இந்த முடிவால் எனக்கு எதிரானவர் பழிவாங்கப்படுவார், இல்லை எனக்கு என்ன நினைச்சு இவர்கள் கவலைப்படுவினம், இப்படி ஏதாவது ஒரு இதுதான் இருக்கும். அவர் கடைசியாக ஏதாவது ஒரு இதில் அவர் நினைச்சிருப்பினோம் இவைகளுக்கு காலத்துக்கும் இது ஒரு தண்டனையாக அமையும். அப்படி எதுவுமே அமையாது. நீங்கள் தவறான முடிவு எடுத்தால் உங்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும். 2-3 நாளில் அந்த கதையும் வந்து மறந்து போயிடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ இவருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் ப்ரொஃபைலில் வச்சது அவர்கள்ட வீட்டில் இருந்து வீட்டுன்னு சொன்னால் 4 பேர் வெறுட்டுவாங்க. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவையில்லைன்றதுல அதுலேருந்து தப்புறதுக்காக அவங்க எடுத்துக்கொள்கிற முயற்சி. அப்போ அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக பார்க்க தேவையில்லை. இங்கே சட்டமன்றம் ஒன்று இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து ஒரு ஆள் அத்துமீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதை செய்திருவான், இதை செய்திருவான், ஆளை வச்சு செய்வான், எதைத்தான் செய்தாலும் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முதல் போலீஸில் முறைப்பாடு. இங்கே சட்டம் ஒன்று இருக்குது. நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க நாங்கள் எங்களோட எதிரிக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை கையில் எடுத்தாலும் எங்களுக்கு இங்கே போலீஸ் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் செய்ய வேண்டியது நீங்கள் போலீஸில் ஒரு முறைப்பாடு உங்களை பாதுகாக்க. மற்றது உங்களை வந்து கேவலப்படுத்துகிறவனும் அவமானப்படுத்துகிறவனும் கதைக்கிறவனும் யோக்கியனானவனான்னு கேட்டால் இங்கே யாருமே யோக்கியமானவர்கள் கிடையாது. நீங்கள் யோக்கியமாக வாழ்ந்து யோக்கியமாக நினைக்கிறதால நீங்கள் இறந்து போகிறீங்க. யோக்கியம் இல்லாதவன் எல்லாம் எவ்வளவோ பிள்ளைகள் எவ்வளவோ கேவலமான வேலையெல்லாம் செய்து போட்டு தானும் ஒரு மனுஷன் திரிகிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் யாரையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, மன உளைச்சலுக்காக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. அதில் வந்து அவருடைய அப்பா வந்து செய்திருக்கணும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், என்னுடைய மகளோட படத்தை இப்படி தவறாக வந்து பயன்படுத்துகிறாருண்டு. இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்படி மிரட்டல் வருதுன்னா நான் இப்படி செய்தேனா எனக்கு இப்போ இவர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு கொலை மிரட்டல் வந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் போலீஸில் வந்து பதிவு செய்திருக்கணும். பதிவு செய்ய தவறி இப்படி போய் முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, உங்களோட உயிருக்கு இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன்னு ஒன்றும் செய்யாமல் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறேன்னு கேட்டால் நான் வாழணும், நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய கொள்கை. இதுக்காக போலீஸை கண்டோன்னே பயப்படுறேன், நீதிமன்றத்துக்கு வர சொன்னால் உடனே போய் நிற்கிறேன், அங்கே போனோன்னே இங்கே வர்றேன், ஒருத்தன் வந்து டே அதை செய்கிறாண்டா நான் பயப்படுறேன். என்னத்துக்காக பயப்படுறேன்டா, என் வாழ்க்கையில் நான் வாழணும்ன்ற ஆசை. இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி முடிவு செய்துட்டா இது எங்களை ஆட்சி செய்கிற அவ்வளவுமே நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும். இது எனக்கு தேவையில்லைன்ற ஒரு மனுஷன் முடிவு செய்கிறான்டா அந்தளவு தைரியம் அவனுக்கும் இல்லை. அந்தளவு தைரியம் உள்ளவன் ஏன் நீங்கள் தவறான முடிவு எடுக்கணுமன்றது தான் என்ற கேள்வி. இனி இந்த பதிவு இதில் நடந்துட்டு இது கதைக்கிறதால் அந்த படியன் வந்துட போகிறதில்லை, நடக்க போகிறதில்லை. ஆனால் இந்த மனநிலை ஏன் உங்களுக்கு வருது? இந்த மனநிலை இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து போராடுங்க. உங்களோட எதிரியையும் இப்போ இங்கே ஜிம்பாடி வச்சுருந்தானே, என்ன பாடி வச்சுருந்தானே, எத்தனை பேரோட இருந்தானே, எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களோட உயிரை நீங்கள் வேணாமன்னு முடிவு செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரில் உள்ளவன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். இதுதான் உண்மையான இது. அந்தளவு துணிவு, அந்தளவு பவர்ஃபுல் உள்ள மனிதர்கள் நீங்கள் என்னத்துக்கு இப்படி ஒரு கோழைத்தனமாக யாருக்குமே எந்த ஒரு இதுவும் செய்யாமல் உன்னை எதிர்த்தவனை எதிர்த்து போராடு, அதுக்காக வாழ்ந்து சாகு, அது வேறு பிரச்சனை. உண்ட வாழ்க்கையை இந்த பூமியிலேருந்து எடுக்கணுமென்ற ஒருத்தன் நினைக்கிறான்டா அவனுக்காக நீ என்ன ஒன்று பண்ணாலும் செய்துட்டு போகலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த தைரியமும் அந்த உணர்வும் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பிழையான முடிவு எடுக்கிறான். பிழையாக நடந்து சில படிகள் மட்டுமே அந்த கௌரவம் சில வளப்பில் இருக்குது. வழக்கேக்க இதுக்கு மேலே போனாங்கிற மான மரியாதை போயிட்டு அப்படி ஒன்றுமே போயிருக்காது. நான் சொல்கிறேனே, சுற்றி இருந்து உங்களுக்கு கருத்து சொல்கிறவனும் கதை எழுதுகிறவனும் கௌரவமானவனான்னு கேட்டால் இல்லை. எல்லாருமே இங்கே சுத்தமானவர்கள் இல்லை. வெளியே பார்க்கக்குள்ள எல்லாருமே அப்படி இப்படி சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வடிவா ஆராய்ஞ்சு கொண்டு போய் வடிவாக பார்த்தா எல்லாமே ஏதோ ஒரு வீக்னஸும் ஏதோ ஒரு வழிய சமூகத்துக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களோட வந்திருப்பாங்க. இந்த உலகத்தை கரைச்சி குடிச்சு நான் வந்து எல்லா விஷயத்தையும்
பார்த்து இது செய்தது என்னுடைய நண்பர். இந்த இளைஞன் தவறான முடிவு இது மாதிரி நீங்களும் வந்து முடிவெடுத்துடாதீங்க. அவர் அதோட போராடி இல்லை அதை வந்து இறங்கினவர்களுக்கு போய் ஒரு நியாயம் கேட்டு ஏண்டாப்பா வந்து இறங்குனீங்கன்னு அதுக்காக ஏதாவது நடந்திருந்தால் கூட நான் ஏண்டா வீணாக்கிட்டாங்களே தங்களோட பெருமதியையும் தங்களோட பலத்தையும் வந்து எதிரியும் பெருண்டு ஓடுவான். உனக்கு இந்த துணிவு இருந்தா இந்த சைக்காலஜியை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஒருத்தன் மனுஷன் சாதிக்க இல்லாமல் பின்தங்கி இருக்கிறான்டா இழுக்கு எடுத்தாலும் பயம் 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 பயம். இந்த பயத்தை எப்போ நாங்கள் தூக்கி வச்சு போட்டு அடுத்த ஒரு கட்டத்தை வந்து செய்கிறோமோ நம்மளை எதிர்த்தவர் அடுத்த கட்டம் நாங்கள் சொல்கிறத கேட்பார். இனிமேலும் யாரும் எந்த ஒரு இளைஞனும் காதலிக்கிறது பெற்றோருக்கு பிடிக்காமல் இருக்கிறது, பிறகு பெற்றோரையே சமாளித்து சரியாக வர வச்சு ஒரு திருமணத்தை செய்கிறது, இதுதான் ரிஸ்க்கு. இது சினிமாவிலையும் காட்டுறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் சாத்தியம். சரி செய்து தரமாட்டேன்ற தயதப்பணியை திரும்ப அவர்களோட விருப்பத்தோடு செய்து தர வைக்கிறது தான் ஒவ்வொரு இளைஞன்ற வெற்றியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அப்படி சாதிங்க, அப்படி செய்யுங்க. வேறு யாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையை வந்து இழக்காதீங்க. இளைஞர் யுவதிகள் நீங்கள் போய் ஒரு இடத்துல குறுகிய நேரம் இருப்பீங்க, உங்களோட மூளை வந்து வெறுட்டும் உங்களை. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுது, எல்லாம் நடந்துட்டுது. அந்த கணத்தில் இருந்து ஒரு சிநேதம் வந்து காய் மச்சான் என்னடாரே என்னடா யோசிச்சு கொண்டு என்ன பிரச்சனைடாரே அப்படின்னு வேற ஒரு கதையில் அவன் போட்டுட்டான்னால அந்த சிந்தனை மாறி போயிடும். அப்போ மூளை எங்களை கடைசியாக ஒரு இடத்துல குந்த வச்சு ஒரு விஷயத்தை நம்ப வைக்கும். இவ்வளவு தாண்டா உனக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு உன்னை இப்படி பார்க்குறாங்க இந்த உலகத்தில், அவன் பார்த்து சிரிக்கிறான் இவன் பார்த்து சிரிக்கிறான், இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சுடான்னு சொல்லி வெளியே இருந்து சிரித்தாங்களா வெளியே இருந்து பார்த்தாங்களா அப்படி என்னாம இல்லை. அவ்வளவும் நானே கிரியேட் பண்ணி நானே யோசிச்சு இவ்வளவு முடிஞ்சதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறது தான் இந்த தவறான முடிவுகள். இனி தவறான முடிவுகள் யாரும் எடுக்காதீங்க. உங்களுக்கு அப்படியான மனநிலை வருதுன்னா உங்களோட உயிரும் நீங்களும் எவ்வளவு பெருமதியான நீங்கள் உயிர பெருமதி எவ்வளவு அந்த இதை இழக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு துணிவு வருதுன்னா அதை வச்சுக்கொண்டு என்ன சாதிக்கலாம் அப்படின்றத நீங்கள் இந்த உலகத்தில் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினமும் போராடி தான் வாழணும்ன்றது விதி. எங்களுக்கான எதிரிகள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவரை வெறையும் போராடி தான் வெல்லணும். இந்த உலகத்தில் சும்மா இருந்து எங்களை சும்மா வாழ விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் விட மாட்டாங்க. எதிரி வந்து கொண்டே இருப்பான். ஒரு குருவி அப்படி அழகாக வாழ்ந்து பறக்கிறத பார்க்குறீங்க, அதுக்கு பாம்பு பிடிக்க வரும், கீரி பிடிக்க வரும், அது பிடிக்க வரும். இது அவ்வளத்துக்குள்ளையும் போராடி திருவிழா தண்டை இனத்தையும் இதையும் பெருக்கி அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே சுவாரஸ்யமே. வாழ்க்கைன்றா போராட்டம், அதை போராடி வாழணும். யாருமே இப்படியான முடிவு வந்து எடுக்காதீங்க. இந்த முடிவு எடுத்து தவறான முடிவால் அவர்களுடைய குடும்பம் பரிதவிச்சு நிற்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய குடும்பம் சகோதரர்கள் வெளியே உள்ள உங்களை எதிர்த்தவன் எதிரி சந்தோஷப்பட்டுட்டு போய்கொண்டே இருப்பான். நீங்கள் யாருக்கு தண்டனையாக கொடுத்துட்டு போயிருக்கிறீங்கன்னா உங்களை பெற்றவங்களுக்கும் உங்களோட அம்மா அப்பாவுக்கும் உங்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து அவர்களை காலத்துக்கும் அழ வச்சுட்டு போன ஒரு செயலை நீங்கள் செய்திருக்கிறீங்க. இதுவே உங்களை எதிர்த்தவனை இருத்தி இருக்கணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களை எதிர்த்தவனை இறாண்டா இருக்கணும். அந்தளவுக்கு செய்கிற அளவுக்கு ஏழும் என்றால் இந்தளவு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தேன்டா. இந்த துணிவு சராசரி நார்மல் மனுஷன்கிட்ட போய் உங்களை விரட்டினவனை கேளுங்க, நீ இப்படி செய்கிறியாண்டு தெரிச்சு ஓடுவான் அந்த இடத்துல இருந்து. யாருக்குமே தான் நீங்கள் வாழணுமன்றது தான் தேவை, ஆளணுமன்றது தான் ஆசை. அந்த ஆசை உள்ளவன் பல போராட்டங்களை வந்து செய்வான். ஆனால் நீங்கள் இந்த ஆசையை துறக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் தான் சாதனையாளர். இனி வர்ற காலங்களில் இப்படியா எந்த ஒரு இளைஞனும் செய்திடாதீங்க. வாழ்க்கையில் எதிர்த்து போராடி வாழ்க்கையை வந்து வெற்றி கொள்ளுங்க. அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய பிரிவால் துயரிட்டிருக்கிறவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். இனி வர்ற காலங்களில் யாரும் இப்படியான முடிவுகளை வந்து எடுத்துடாதீங்க. போராடி வாழுங்க. உங்களுக்கு பல அழுத்தங்கள் தெரிவினோம். இந்த பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோருக்கும் வந்து சொல்லிக்கொள்கிறேன், அன்பாக வளர்த்துறாதீங்க. கௌரவம் அது இது தம்பி இதுக்கு மேலே போனால் இது இல்லைடா இன்னடா மான மரியாதை இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க. அதுதான் பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஒருத்தன் ஒரு போட்டியில் போனால் நீ வெல்லோணும், அங்கே தோத்துட்டா இதை என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நீ போட்டியில் கலந்துக்கொள், தோத்தா பிரச்சனை இல்லை, அவமானம் மட்டும் ஒன்றுமே இல்லை, நல்லா அவமானப்படு, கேவலப்படு, உன்னோட இருக்கிறவன் எல்லாம் சதி செய்வான் அது செய்வான், அதில் எல்லாம் இருந்து எப்படி மீண்டு கொள்றான்னு கற்றுக்கொள்ளு. அதுக்கு பிறகு தான் நீ வாழ தகுதியானவன். நாங்கள் பிள்ளைகளை சொப்டா வளர்த்து இல்லை ஒரு நல்ல டீசெண்டான பழக்க வழக்கன்னு சொல்லி கொடுத்து இதுகளெல்லாம் பழக்க எங்கே ஒரு இடத்துல தான் அவமானப்பட்டதாக உணர்ந்து கொள்ளைக்க அவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அப்போ வாழ்கிறதுக்கு இந்த உலகம் பயங்கரமானது. எங்களை சுற்றி இருக்கிற மனிதன் ஒருத்தன் என்ன செய்வான்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து சிரித்து கொண்டு வாழ்கிற ஒரு கெப்பாசிட்டியோடு நீங்கள் உருவாகணும். நன்றி.